தமிழின் புகழ் மணக்கும் தமிழ் ஒளியாலே அறிவுச்சம் படர்ந்திருக்கும் தமிழனை வணங்கி தமிழ் பிறந்து தமிழ் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தோன்று செய்வே சாவதுண்டோ என்பதற்கு சான்றாகும் தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோர் அத்துணை பேரை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இன்று நான் பேசப் போவது பாலின வேறுபாடு. பாலினம் என்றால் ஆண் பெண் திருநங்கை இவைகள் அனைத்தும் இயற்கையின் அழகான படைப்புகள். ஆனால் இந்த அழகை நம்முடைய மனப்பாங்கை கலக்கப்படுத்துகிறது. சமூகம் இன்னும் சில இடங்களில் ஆண்களை உயர்வாகவும் பெண்களை தாழ்வாகவும் பார்க்கிறது. ஏன் திறப்பை கூட விட்டிருக்கவில்லை. இன்றும் ஒரு பெண் கருவுற்றாள் என்றால் முதலில் ஆண் குழந்தை பிறந்தால் அடுத்த எந்த குழந்தை பிறந்தாலும் பரவாயில்லை என்று பெண்கள் கூறுவதுதான் இன்னும் கவலையை ஏற்படுத்துகிறது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது கூட ஆண் பெண் பாகுபாடு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண் அழுதா போச்சு, பெண் சிரிச்சா போச்சு. ஆண் அழுதா நெத்தியாக இருக்கிறான், பெண் போல கேட்டாலும் அழுது கொண்டே இருக்கிறான் என்கிறார்கள். ஏன் அப்போ பெண் அழுது கொண்டே இருக்கணுமா? பெண்ணா இருந்தா சிரிக்கவே கூடாதா? ஏன் இப்படி சிரிக்கிற, ஏன் இப்படி நடக்கிற, என்ன ட்ரெஸ் இது? அப்பாயோ கண்களை பிரிக்கி நிற்கிற அளவு கட்டுப்பாடு. அவ கல்வி கற்க விரும்பினா தடுக்கிறார்கள். அவ கனவு காணும் என்றால் உனக்கான இல்லை என்கிறார்கள். ஆனால் கேளுங்க நண்பர்களே, அவரே என்று விண்வெளியில் பார்க்கிறார், அவரே என்று உலகம் முழுவதும் பாதுகாக்கிறார், அவரே என்று வீட்டையும் நாட்டையும் மனிதத்துவம் பேசி காக்கிறார். இப்போது நான் உங்களிடம் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். பெண் என்றால் பலம், பாசம், பொறுமை. ஆண் என்றால் தைரியம், துணிவு, நம்பிக்கை. இரண்டும் இணைந்தால் உலகம் முழுமை. சமத்துவம் என்றால் அதுவே உண்மை. பாலினம் வேறாகலாம், ஆனால் மனிதத்துவம் ஒரே மாதிரிதான். ஒரு திருநங்கை சிரிக்கும் சிரிப்பு, ஒரு பெண்ணின் நெகிழ்ச்சி, ஒரு ஆணின் உழைப்பு, எதிலும் மனித உணர்வின் ஒளிதான். நண்பர்களே, நாம் பள்ளியில் கற்றுக்கொள்ளும் பெரிய பாடம் என்ன தெரியுமா? அனைவரும் சமம். அதுவே நமது சமுதாயத்தின் அடித்தளமாக வேண்டும். ஆண் பெண் மூன்றாம் பாடம் என்று சொல்வதை விட்டுவிட்டு அன்பு, மரியாதை, சம உரிமை என்ற மூன்று சொல்லால் இணைவோம். நாம் மாற்றம் காண வேண்டும் என்றால் நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். நாம் எல்லாரும் ஒரே மனிதர்கள், நம்முடைய ரத்தம் ஒரே நிறம் சிவப்பு. அப்போ வேறுபாடு எங்கே? ஆனால் சமூகம் இன்னும் சில இடங்களில் நீ ஆண் பெண் என்று பிரிக்கிறது. இந்த பாகுபாடே வேண்டாம். ஆண் பெண்களுக்கே இந்த பாடு என்றால் மூன்றாம் பாடமான திருநங்கையின் பாடு இந்த ஆட்டம்தான். அவர்கள் நம் இடமிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. அவர்களும் நம்மை போலவே சிரிக்கவும் கனவு காணவும் வாழவும் உரிமை உள்ள மனிதர்கள். ஆனால் சமுதாயத்தின் பார்வை அவர்களை மனிதனாக கூட பார்க்க மறுக்கிறது. பள்ளியில் படிக்க முடியாமல் தள்ளப்பட்டார்கள், வேலைக்கு சென்றால் கேலி செய்யப்பட்டார்கள். வீட்டிலேயே இவர்களின் நிலைமை இன்னும் அவலம். தன் தாய் தந்தையுடன் பிறந்தவர்கள் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் அந்த பரமேஸ்வரின் அம்சம் என்று ஏன் உணரவில்லை யாரும்? இறுதியாக என் உரையை ஒரு கதையோடு முடிக்கிறேன். ஒரு சிறிய கிராமத்தில் மனோஜ் என்ற சிறுவனும் மீனா என்ற சிறுமியும் பள்ளியில் சென்று படித்தார்கள். இருவரும் நல்ல ஒரு பெண்களுக்கு எடுத்தார்கள். ஒரு நாள் ஆசிரியர் கேட்டார், பெரிய நாய் என்ன ஆக போறேன் என்று. அதற்கு மனோஜ் சொன்னார், நான் இன்ஜினியர் ஆகும். அதே கேள்வி மீனாவிடம் கேட்டும் போது சில